நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து கனிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து கனிகளை குறித்து நமக்கு ஆழமாக சத்தியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதே கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் அது 23வது வசனம், இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இச்சை அடக்கம் என்று சொல்லி தேவன் 9வது கனியாக தேவன் இச்சை அடக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு காரியங்களை எடுத்துக்கொண்டோமானால் சில பண காரியங்கள், சில பொருளாதார காரியங்கள், சொத்துக்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் பூமியிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் நாம் இச்சித்து நம்ம பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இச்சித்து அதை பெற்றுக்கொள்ள போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதை இச்சித்து நம்ம அடைந்தே ஆகணும் என்று நம்ம அதை என்ன செய்யறோம், பிடிவாதத்திலே நிற்கிறோம். அது இல்லாமல் தேவன் உடைய சமூகத்தில் வைக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, அது அப்படியே நான் உனக்கு ஆசீர்வாதமாகவே நான் தருகிறேன். நம்ம இச்சித்து பெற்றுக்கொள்ளாமல் அதை ஆசீர்வாதமாக நாம் உன்னை கரத்திலே தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால் இச்சை அடக்கத்தை நாம் அது என்ன செய்ய வேண்டும், அடக்கிக் கொள்ளும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நம்ம நல்லாகவே புரிந்து கொண்டு, இந்த உலகம் இப்போது போய்கொண்டிருக்கிறது போல அல்ல, இன்னும் இதை தாண்டியான தேவன் அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். மனிதன் ஒவ்வொரு காரியமாக பார்த்து என்ன செய்கிறார், அதை ஆராய்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையிலும் சரி, நம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அதை நாம் ஒரு காரியங்களை இருதயத்திலே அதை இச்சித்து பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அதை தேவன் ஆசீர்வாதமாகவே நம்மிடத்தில் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நம்ம இச்சித்து பெற்றுக் கொண்டுட்டோம், அது நம்மளால என்ன செய்ய முடியல, அதை சரியான பாதைக்குள்ள கொண்டு போக முடியல, சரியான காரியத்துக்குள்ள வைத்துக் கொள்ள முடியல. ஏனென்றால் அது நம்மளுடைய இச்சைத்தினால நம்ம பெற்றுக்கொண்டது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை இச்சித்து பெற்றுக்கொண்டது. அதனால் சில காரியத்தில் என்ன செய்ய முடியும், வெற்றி செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை இச்சித்து பெற்றுக் கொள்வதை காட்டு. இச்சை அடக்கத்தோடு இருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை கேட்கும் போது, கர்த்தருக்கு சுத்தமானதை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்வார், அதை கொடுப்பார். அது ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.